வேலூர் அடுக்கம்பாறை அருகே மூஞ்சூர்பட்டு கிராமத்தில் மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் குறைந்த நேரத்தில் இலக்கை அடைந்த காளைகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. தர்மபுரி அடுத்த கடகத்தூரில் எருதாட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கயிற்றில் எருதுகளை கட்டி முன்னும் பின்னும் இழுத்த இளைஞர்கள் எருதுகளின் முன்பு பொம்மைகளை வைத்து விளையாட்டு காட்டினர். இதனால் ஆக்ரோஷம் அடைந்த எருதுகள் பொம்மைகள் மீது சீறி பாய்ந்தன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பெரிய தள்ளப்பாடியில் எருதாட்டம் நடைபெற்றது. அங்குள்ள மாரியம்மன் கோயில் முன்பாக ஊர்வலமாக அழைத்து வரப்பட்ட காளை மாடுகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. 200க்கும் மேற்பட்ட மாடுகள் பங்கேற்ற எருதாட்ட நிகழ்ச்சியை காண கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் வருகை தந்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி ஒன்றியத்திற்குட்பட்ட வேம்பனேரி கிராமத்தில் நடைபெற்ற எருதாட்ட நிகழ்ச்சியில் 30க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. முன்னதாக ஐயனாரப்பன் கோயில் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காளைகளுக்கு பழம், வெல்லம், தேங்காய், கரும்பு உள்ளிட்டவற்றை அளித்தனர். பின்னர் வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்த காளைகளை இளைஞர்கள் அடக்கினர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருகே ஊனங்கல்பட்டி கிராமத்தில் மாடு பூத்தாண்டுதல் போட்டி நடத்தப்பட்டது. குறிப்பிட்ட இடைவெளியில் பூக்களை கொண்டு எல்லைக்கோடு வரையப்பட்டிருந்தது. அதனை முதலில் தாண்டும் காளைகளின் உரிமையாளருக்கு பரிசு வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் மண்ணி விடுதியில் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. இதில் 594 காளைகளும் 7 சுற்றுகளாக 234 காளையர்களும் களம் கண்டனர். போட்டியில் 25 காளைகளை அடக்கிய திருச்சி சூரியூர் பகுதியைச் சேர்ந்த சிவாவுக்கு இருசக்கர வாகனம் பரிசளிக்கப்பட்டது. புதுக்கோட்டை வீரமுத்துவளம் சிறப்பு ரொக்க பரிசு மாடு வெற்றி பெற்றதுப்பா. ராசியமங்கல பாலாவியாரி முனியே MMS லாரி மேல கொண்ட மாடுப்பா. கண்ணுக்குட்டியெல்லாம் கணக்கில் சேர்க்க மாட்டேன் தம்பி, பெரிய மாடு பிடிக்கணும். கண்ணுக்குட்டியெல்லாம் பிடிச்சி பைக் வாங்க முடியாது. ராணிப்பேட்டை மாவட்டம் நெல்லிக்குப்பத்தில் காளை விடும் திருவிழாவில் மதுபோதையில் இளைஞர்களிடையே தகராறு ஏற்பட்டது. அதில் விக்னேஷ் என்ற இளைஞருக்கு கத்தி குத்து விழுந்துள்ளது. இதில் பலத்த காயமடைந்த இளைஞர் வேலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார்.